எப்படி இருக்கீங்க தமிழ் சொந்தங்களே? காந்தி, மகாத்மா காந்தி நம்ம நாட்டோட தேசிய பிதாவாக ஆவறதுக்கான காரணம் என்ன? நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்கு எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்காங்க. சுதந்திர தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், இந்த மாதிரி பட்டியல்களில் நீண்டு கொண்டே போகும். ஆனால் மகாத்மா காந்தியை நாம் ஏன் தேசிய தந்தையாக பாராட்டுகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி அப்படிங்கிறவர் பிறர் தேசியவாதிகளை போன்று அல்லாமல், பிறர் தேசிய போராட்ட வீரர்களை, சுதந்திர தியாகிகள் போன்று அல்லாமல், அவர்களுக்கே உரிய தனித்துவம் என்னவென்றால், அவர்கள் கொண்டிருந்த மக்கள் மீதான அபரிவிதியான காதல் என்று சொன்னால் அது மிகையாகாது. மகாத்மா காந்தி அவர் தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா அவரோட பாண்ட் ரிச். அவர் பிறப்பிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். அவர் இள வயதில் கடந்து வந்த பாதைகள் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. அவர் தன்னுடைய ரேஸ் மேலே உள்ள இழுக்க நீக்கணும்னு நினச்சார். அதுக்காக அவர் எத்தனையோ போராட்டங்கள் அறவழியில் நடத்தினார். அதன் காரணமாக அதோட நீட்சியாகத்தான் அது சுதந்திர போராட்டமாக மாறி இன்றளவும் மக்கள் மத்தியில் தேசப்பிதாவாக அவர்களை நாம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். அவர் தன்னுடைய இளங்கலை படிப்பை சவுத் ஆஃப்ரிக்காவில் தொடர்றாரு. அப்படி தொடரும்போது அவங்க ஒரு பிரயாணம் மேற்கொள்ள நேருது. அந்த பிரயாணத்தில் அவர் அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரராக இருந்தும், அவ்வளோ ஒரு கோட் சூட்டு போட்டும், அவர் அவருடைய நிறத்திற்காக, அவரோட ரேஸிற்காக அவங்கள அந்த ட்ரெயின்லேருந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அந்த ஒரு சம்பவத்திலேருந்து அவர் தன்னெழுச்சி பெறுகின்றார். நாம் நமக்காக மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, நம்முடைய இனத்திற்காகவும் நம்முடைய தேசிய மக்களுக்காகவும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கக்கூடிய இந்த வசதிகளை எல்லாம் துறந்து கதர் ஆடை உடுத்தி மக்களுக்கு சேவை செய்ய தொடங்குறாரு. அப்படி சேவை செய்ய தொடங்கி தான் எத்தனையோ ஊர்களுக்கு, எத்தனையோ கிராமங்களுக்கு மக்களை போய் சந்திக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய இந்த ஏழ்மையை பார்த்து ரொம்பவே மனம் வருத்தம் ஆகிறாரு. அப்படி மனம் வருத்தம் ஆகி மக்களுக்காக தொண்டு செய்ய முற்படுறாரு. தொழுநோயாளிகளுக்கு தான் சொந்த கையால் தொடச்சி தூய்மைப்படுத்தி பிற அதாவது இக்கட்டுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகும் மக்களை அவர் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சுதந்திரத்துக்காக அவர் போராடி கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றளவும் காந்தியை வெறுக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மெயினாக இந்த வீடியோ அவங்களுக்காக தான். என்ன, காந்தியை மக்கள் தேச பிதாவாக ஒரு பக்கம் போற்றப்பட்டாலும், மறுபுறம் அவங்கள காந்தி தான் இந்த சுதந்திரத்தை இவ்வளோ தாமதமாக கிடைக்க சென்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரான மக்கள் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்குமே அவர் மக்கள் மீது கொண்ட காதல் தான் அப்படின்னு சொன்னாக்கா ஏற்றுக்க முடியுமா உங்களால்? ஆனால் அதுதான் உண்மை. அவர் மக்களை அறப்போரில் தான் அவங்க திளைக்க வைக்கணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு ஆயுதம் ஏந்தக்கூடாது. அவங்களுக்கு அன்பை தான் போதித்து தன்னுடைய பொறுமையை கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமாக இருந்தார். இது பல்வேறு மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறது. இந்த அடக்கி ஆளும் இந்த பிரிட்டிஷுடைய இந்த காலனி ஆதிக்கத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் கையில் ஆயுதம்தான் ஏந்த வேண்டும் என்று ஒரு சிலர் கூறும்போது, இவர் அறவரையிலே அறப்போராட்டங்கள், ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரக இயக்கம் போன்ற இந்த மாதிரியான ஸ்லோ ப்ராசஸில் மக்கள் மக்களை திரட்டுறது, இது எந்த அளவுக்கு சுதந்திரம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே வெறுப்புணர்ச்சிகள் தோன்றுறது. அது மட்டும் அல்லாமல் அவர் ஒரு அடிப்படையான ஒரு ஹிந்துத்துவ, அதாவது ஒரு இந்து மதம் நேசம் கொண்டவர். அதன் காரணமாக அவர் தன்னுடைய வாழ்வியலாக சில ஹிந்து கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதனாலேயே இந்த சாதியினால் இந்த சாதியினால் வேறுபட்டிருக்கின்ற மக்களுக்கு அவர் ஒரு முழு தீர்வாக அமைவாரா என்று பார்த்தால் நிச்சயமாக அவர் ஆக மாட்டார். ஏனென்று கேட்டால்
அவருக்கு வாழ்ந்த காலத்திலேயே அம்பேத்கர் என்னும் ஒரு மாமேதை இருந்தார். அந்த அம்பேத்கருடைய பல கருத்துக்களுக்கு வந்து முரண்பாடாகத்தான் இவரோட கருத்தும் இருந்துச்சு. என்னதான் வந்து இவரும் வந்து மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு கற்பித்தாலும் முற்று முழுவதுமாக வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை வந்து சாதியை வந்து ஒழிக்கணும்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த இந்து மதம் வந்து அதற்கான ஒரு வழியை நமக்கு கொடுக்காது. அதிலிருந்து நாம் வெளிவந்தால்தான் இந்த சாதி என்ற சாக்கடையை தூக்கி எறிய முடியும், முற்று முழுவதுமாக துடைத்தெறிய முடியும் என்பது அம்பேத்கருடைய கருத்து. ஆனால் காந்தி அப்படி இல்லை. அவர்கிட்ட அதை பற்றி கேட்டாக்க என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு தோட்டியை, அதாவது ஒரு மலமழும் ஒரு பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா, மறுபிறவி எடுத்து நான் மணமழும் சாதியிலேயே நான் பிறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிருப்தியை ஏற்படுத்துது. என்னென்னு கேட்டாக்கா வந்து ஒருத்தவன் வந்துட்டு ஒரு தொழிலை செய்யணும்னா அவன் அந்த சாதியாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக இது சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனாலேயே வந்துட்டு இந்த வந்துட்டு சாதிய வன்முறைகளை எதிர்க்கும் மக்களுக்கு வந்து இவங்களை வந்து பிடிக்காது. ரெண்டாவது வந்துட்டு அம்பேத்கர் வந்து காந்திகிட்ட வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடுறீங்க, ஆனால் நீங்கள் யாருடைய சுதந்திரத்துக்காக போராடுகின்றீர்களை நீங்கள் திட்டவட்டமாக தெரிந்து கொண்டு போராடுங்கள் அப்படின்லாம் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினா வந்துட்டு அவர் வந்துட்டு மக்கள் மீதான அபரவீதியாக ஒரு காதல், ஒரு நேசம் கொண்டாலும் வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பிலிருந்து அவர் வெளிவராத ஒரே காரணத்தினால் அவருக்கு வந்துட்டு பல்வேறு மக்கள் மத்தியில் வந்துட்டு அவர் வந்து நிராசையாகவும் ஆக்கப்படுகின்றார். இன்னொன்று வந்துட்டு முழுவதுமே அறப்போராட்டம் மட்டுமே சாத்தியமாக இருந்து ஒத்துழையாமை இது போன்ற வந்து அமைதி போராட்டங்கள் மூலியமாகவே வந்து சுதந்திரத்தை ஈட்டுவது என்பது அவர்கள், அதாவது இந்த பிரிட்டிஷ் ஆள்கள் இந்திய மக்களுக்கு செய்த அநீதி வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஜாலியன் வாலாபாக் படுகொலையெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஒரு மைதானத்தில் எத்தனை பேரை கொன்று குவித்தார்கள்னு. அந்த ஒரு விஷயத்துக்கு கூட காந்தி வந்து பகத்சிங்கை வந்துட்டு ஒரு அவருடைய கைதுக்கோ அவருடைய வந்து கொலைக்கோ வந்துட்டு ஒரு பெரிதாக ஒரு கண்டனம் தெரிவிக்காததும் வந்துட்டு ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. இந்த அமைதி போராட்டங்கள் மூலமாக காந்தியுடைய முயற்சிகள் எல்லாம் நீர்த்து போயிடுச்சா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னாக்கா வந்துட்டு அந்த போராட்டத்திலையும் ஒரு வீரம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் சொல்லுவாங்க இல்லையா, உண்மையாக வீரன் யார் என்று கேட்டால் எவன் ஒருவன் தன்னுடைய கோபத்தை வந்து அடக்கி ஆள்கின்றானோ அவனே உண்மையான வீரன் அப்படின்னு அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு செயல்தான் நிச்சயமாக உண்மையான வீரமாக இருக்கின்றது. காந்தியை வந்து அதை வழிமொழிஞ்சார், தெரிஞ்சோ தெரியாமலையோ அது வந்து வழிமொழிஞ்சிருக்காருன்னா அது வந்து நம்ம பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். இத்தனை அடக்குமுறைகளுக்கும் இத்தனை ஒரு போராட்டங்களுக்கும் வந்துட்டு இத்தனை ஒரு வன்முறைக்கும் வந்துட்டு தொடர்ந்து வந்து மக்களை வந்து அமைதியின் பாதையிலேயே வந்து ஈர்த்து இத்தனை வருஷங்கள் வந்து கட்டி, இத்தனை மாதம் வந்து கட்டி அவர் வந்து கொண்டு சென்றார்னா அது வந்துட்டு நிச்சயமாக வந்து யாராலும் வந்து அந்த முயற்சியை வந்து பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் அது மட்டுமே அது தீர்வாக அமைந்ததா என்றால் வந்துட்டு சுதந்திரம் அடைவதற்கு வந்துட்டு இந்த சத்தியகிரகமோ ஒத்துழையாமை மட்டுமே வந்து ஒரு காரணமாக அமையல. பல்வேறு சூழ்நிலைகள் அப்போதைக்கு இருந்த வந்துட்டு மற்ற ஆயுதமேந்திய போராட்டங்கள் வந்து வழுக்குது, இதுவும் வந்து ஒரு சேர வழுக்குது, வலுவை வந்து கொடுக்குது. அதோட வந்து இந்த உலகப்போருடைய அழுத்தமும் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு இருந்ததுனால அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் இந்தியாவை வந்து கட்டியாள்வதற்கான ஒரு பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுது. அவங்களுடைய சொந்த நாடுகளே வந்துட்டு அவங்க இழக்கும் ஒரு நிலை ஏற்பட்டதுனால அப்போ வந்துட்டு பல்வேறு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குது. ஆனால் வந்து மிக பெரும்பான்மையினாக பேசப்பட்ட ஒரு தலைவர் என்றால் காந்தி. ஏனென்றால் அவர் வந்து பெரும்பான்மையான மக்களை வந்துட்டு சுதந்திர வேட்கையை உண்டு பண்ணி அறவழியில் போராட்டத்தினால ஏனைய அனைத்து சுதந்திரவாதிகள் இருந்தாலும் இவரே வந்துட்டு தேசப்பிதாவாக வந்து மக்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் நான் இந்த முன்னர் சொன்ன இந்த அழுத்தங்கள்லாம் பிரிட்டிஷ்க்கு இல்லைனாக்கா இந்த ஒத்துழையாமை போராட்டமோ சத்தியாகிரக போராட்டம் மூலமாக மட்டுமே நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமானா நிச்சயமாக வந்து அது சாத்தியம் அமைஞ்சிருக்காது. ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க இல்லையா, ஐ ஆம் த ப்ராஃபட் ஆஃப் மெர்சி, ஐ ஆம் த ப்ராஃபட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். எப்போ அவன் வந்து வெகுண்டல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றதோ, எப்போ அவன் வந்து ஆயுதம் மீறி தனக்கு மீதான ஒரு ஒடுக்குமுறை நடக்கிறதோ அதை எதிர்த்து அவன் போராட துணிகிறானோ
அப்போ தான் வந்துட்டு சுதந்திரம் வந்து சாத்தியமாகுது. இல்லையென்றால் வந்துட்டு பத்ர் போர், உஹது போர் என்ற மிகப்பெரிய இஸ்லாமிய சார்ந்த போர்கள் வந்து நடந்திருக்காது. மக்கள் இப்போ வந்துட்டு ஒரு சுதந்திர காற்று, இஸ்லாம் என்ற சுதந்திர காற்றை இன்றளவுக்கு சுவாசிச்சிருக்க முடியாது. இது நிச்சயமாக இதெல்லாம் இறைக்கட்டளையாகவே இருக்கின்றது. இந்த மாதிரியான போர்களும் சரி, எப்போ அமைதி காக்கணுமோ, உதாரணத்திற்கு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வந்து முதல்ல நடக்கிற அவங்க, அதாவது மக்க எதிர்ப்பாளர்களும் மக்காவில் இருக்கக்கூடிய ப்ராஃபட்டை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கும் ப்ராஃபட் அவர்களை சார்ந்த மக்களுக்கும் உடன்படிக்கை ஏற்படுகின்றது. பல்வேறு உடன்படிக்கைகள் வந்து ப்ராஃபட்டுக்கு எதிராகவே அமைஞ்சாலும் அவங்க வந்துட்டு நிதானத்தை கடைபிடிச்சு வந்துட்டு பல விஷயத்துக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பு வந்து தராங்க. இது எதை காட்டுதுனாக்கா, சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய நேரத்தில் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை போதிக்குது. அதே சமயம் வந்துட்டு தான் கொண்டிருக்கின்ற கொள்கைக்கே வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் போது, இது ஒரு கட்டத்தில் வந்து இந்த உலகத்தில் வணங்குவதற்கு ஒரு இறைநேசர்கள் கூட இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது நாம் வந்து வாளை தூக்கித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை எழும்போது அவர் வந்து வாளை தூக்கி சண்டையும் செய்தார். அதனால தான் இன்றளவும் நாம் அந்த சுதந்திர காற்றான இஸ்லாத்தை சுவாசித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகையால் காந்தியோடைய எல்லா முயற்சியும் நம்மால் ஆதரிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஆதரிக்கணும் அவசியமில்லை. ஆனாலும் அவர் கொண்ட அந்த உறுதிப்பாடு, அறமொழி சார்ந்து அந்த உறுதிப்பாடோடு அந்த உறுதிப்பாடு இருக்கு இல்லையா, அதை நாம் கற்றுக்கொள்ள வந்து கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறி இந்த ரைஷியஸ் சிக்மா இந்த ஒரு தலைப்பை வந்து முடிவு செய்கின்றது. நீங்கள் எப்படி காந்தியை நேசிப்பாளரா இல்லை காந்தியை எதிர்ப்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்னும் நல்லா பேசலாம். தேங்க்யூ.